ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம 2024 வெளியான ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் த்ரில்லர் படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு பொசசன் கெராசுகன் அப்படின்றது தான். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு கணவன் மனைவி வாழ்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். கணவன் நேவில ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்க. 6 மாசத்துக்கு ஒரு தடவை 3 மாசத்துக்கு ஒரு தடவை தான் அவருக்கு லீவு கிடைக்கும். தன்னோட பொண்டாட்டி பிள்ளைய பாக்குறதுக்காக வருவாரு. அப்படி ஒரு நாள் கணவர் வீட்டுக்கு வரும்போது அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் அவருடைய மனைவியை பத்தி அரசல் குரசலா பேச ஆரம்பிக்கிறாங்க. போதாத குறைக்கு அவருடைய மனைவி டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. இவன் ஏன் டிவோர்ஸ் கேக்குறா அப்படின்ற ஒரு கேள்வி அவருடைய மனசுக்குள்ள இருந்தாலும், அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க உன் பொண்டாட்டி ராத்திரி ஆனா எங்கேயோ வெளியில போறா, அவ பின்னாடி ஏதோ ஒரு ஷேடோ போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உன் மனைவிக்கு பேய் பிடிச்சிருக்கு, அதனாலதான் இப்படி பிஹேவ் பண்றா அப்படின்னு சொல்றாருங்க. ஆரம்பத்துல இது மேலலாம் நம்பிக்கை இல்லாத கணவனுக்கு போக போக சில விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குதுங்க. மனைவியை சுத்தி நடக்கக்கூடிய மர்மம் என்ன, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அமானுஷ காரணம் என்ன அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. ஹீரோன் பயத்தோடையும் பதட்டத்தோடையும் ரொம்ப வேகமா ஒரு ஹோட்டல் ரூமை நோக்கி ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. ஃபைனலி அவங்க புக் பண்ணியிருந்த அந்த ரூம்குள்ளேயே நுழைறாங்க. அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது அவங்களுக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்ட்டு. அவங்க லிப்ல இருக்கக்கூடிய லிப்ஸ்டிக் எல்லாமே கலஞ்ச வண்ணம் இருக்குங்க. அந்த ரூம்குள்ள வந்து நின்று கண்ணாடி முன்னாடி நின்று அவங்க முகத்தை எல்லாம் சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ யாரோ ஒருத்தங்க ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தாங்க நமக்கு தோணுது. அங்க கட் பண்ணா ஹீரோனுக்கு திருமணமாய் ஒரு பையன் இருக்கிறான். கணவர் நேவில ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வீட்டை அரேஞ்ச் பண்ணும்போது வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரவுண்டான பில்லோவை அப்படியே பார்த்துட்டு பெட் மேல வைக்கிறாங்க. அப்ப டைனிங் டேபிள் உட்காந்துக்கிட்டு இருந்த ஹீரோனுடைய பையன் பாத்தீங்கன்னா டைனிங் டேபிள்ல இருக்கக்கூடிய ஒரு என்வலப்பை பார்க்கறான். அந்த என்வலப்ல டிவோர்ஸ் பேப்பர்ஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் ஆயிருக்குது. உடனே பட்டுன்னு வந்து ஹீரோயின் அதை புடுங்கிடுறாங்க. ஹீரோனுக்கு இந்த திருமண வாழ்க்கையில இஷ்டம் இல்ல போலங்க. அதனால தன்னோட கணவர் கிட்ட டிவோர்ஸ் வாங்கிடலாம்னு முடிவு எடுத்துட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோனோட பையனும் வெளியில கிளம்புறாங்க. நேரா பாத்தீங்கன்னா அந்த நேவி பேஸுக்கு தான் போறாங்க. அங்கதான் நம்ம ஹீரோனுடைய கணவர் இருக்கிறாரு. ஹீரோ தன்னோட பையனை பார்த்த உடனே கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸும் பாத்தீங்கன்னா இந்த பையனை கொஞ்சிட்டு, என்னங்க உங்க பையன் மட்டும் தனியா இந்த இடத்துக்கு வந்திருக்கானா அப்படின்னு கேட்க, இல்ல என்னோட மனைவி தான் கூட்டிட்டு வந்தாங்க, அதோ அங்க நிக்கிறாங்க பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன் இவ்வளவு தூரம் தள்ளி நின்றுட்டு இருக்காங்க, இங்க வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. ஆனா அவங்க பெருசா முகம் கொடுத்து கூட பேச மாட்டேன்றாங்க. கணவர் மேல ஒரு வெறுப்பு ஏற்பட்டிருக்கு போல. அதனால அந்த வெறுப்பை இப்படிதான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் படத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் ஷோ படத்துக்கு போறாங்க. அங்க போயிட்டு ஹீரோனுடைய கணவர் ஹீரோயின் கிட்ட ரொமான்டிக்கா அப்ரோச் பண்றாருங்க. ஆனா ஹீரோயின் பட்டுன்னு கையை தட்டி விட்டுறாங்க. என்னடா அவ இப்படி பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா ஹீரோனுடைய மனைவி பாத்தீங்கன்னா விருப்பமே இல்லாம ஹீரோ கூட இருக்கிற மாதிரி தான் பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யோசனை பண்ணிட்டே இருக்கிறாருங்க. படம் முடிஞ்சு இவங்க 3 பேருமே வீட்டுக்கு வராங்க. ஹீரோனோட பையனும் முன்னாடி நடந்து போயிட்டு இருக்காங்க. ஹீரோ பின்னாடி நடந்து வந்துட்டு இருக்காரு. பார்த்தா இவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல டோனி அப்படின்ற ஒரு வயசானவர் வாழ்ந்து வந்துகிட்டு இருக்காருங்க. அவர் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, என்னப்பா பாரிஸ் எப்படி இருக்க, டியூட்டில இருந்து வந்துட்டு போல அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா பேசுறாரு. இப்போ நம்ம ஹீரோடைய மனைவியும் பையனும் உள்ள போனதுக்கு அப்புறம் ஹீரோடைய காதுல ஹீரோடைய மனைவியை பத்தி ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாருங்க. இப்போ நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ள வராரு. தன்னோட பையனை போய் பாக்குறாரு, தூங்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோடைய மனைவி கேக்குறாங்க, அந்த ஆள் சொல்றது இல்ல நீ நம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோ சொல்றாரு, அந்த ஆளோட மனைவி வந்து மர்மமான முறையில காணாம போயிட்டாங்களா. சோ அதற்கு காரணம் ஒரு யங்கான போஸ்ட்மேனா. அந்த போஸ்ட்மேன் கூட இவங்க பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட்மேனை வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா. அதுக்கப்புறம் தான் இவருடைய மனைவி காணாம போயிருக்காங்க. சோ அந்த போஸ்ட்மேன் கூட தான் போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஆள் சொன்னாரு அப்படின்னு சொல்ல, ஒரு விமனை பத்தி எப்படியெல்லாம் தப்பா பேசுறாரு அந்த ஆளு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோடைய மனைவி சொல்ல, நீ அந்த ஆள் கூட பேசிக்கிட்டு இருக்கிறியா, உன்னை பத்தி எல்லா விஷயத்தையுமே அவன் சொல்றான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் மேல சந்தேகப்படுறாருங்க. ஹீரோயின் சொல்றாங்க, அந்த ஆளோட மூஞ்சி வாயும் பாத்தியா, அந்த ஆள் மாதிரி ஒரு ஆள் இருக்கவே கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் தான் நானு அப்படி சொல்லியும் மறுபடியும் நம்ம ஹீரோனை சந்தேகப்படுறாருங்க. அப்படியே ஒரு எகத்தால சிரிப்பை சிரிச்சுட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ கேட்கிறாரு, நான் என்ன தப்பு செஞ்சுட்டேன்னு நீ டிவோர்ஸ் பேப்பர் ரெடி பண்ணி வச்சிருக்க அப்படின்ட்டு. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்பணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. இந்த வீட்டை பாத்துக்கணும்னு உனக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, அதை விட்டு போட்டு நீ பாட்டுக்கு வேலைன்னு போறேன்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி ஹீரோ கேள்வி கேட்கிறாருங்க. உனக்கு வேலை பார்க்கறது தான் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, ஹீரோ சொல்றாரு, டியூட்டிக்கு போயிட்டு 3 மாசத்துக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு வந்திருக்கேன், என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுட்டு போட்டு நீ வேலைன்னு சொல்லிட்டு வெளியில கிளம்புறன்ற, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்க, நான் ஒன்னும் உன்னோட வேலைக்காரி கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்க பேசுறாங்க. நீ இப்படி எல்லாம் பேசுறதுக்கு காரணம் என்னோட வேலை தான். ஏன்னா எப்ப பார்த்தாலும் நீ வேலையில பிஸியா இருக்கிறதுனால தான் நீ வீட்டை கவனிக்க மாட்டேன்ற, நீ ஒரு விமன் அப்படின்றத மறந்துடாத, உன் புருஷனையும் புள்ளையும் பாக்குறது தான் உன்னுடைய வேலை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. பேசிக்கா நம்ம ஹீரோயின் ஸ்கிரிப்ட் ரைட்டரா இருந்துட்டு இருக்காங்க. ஸ்கிரிப்ட் ரைட்டிங்காக ராத்திரி நேரம் வெளியில போறாங்க. இன்னைக்கு தானே நான் வந்திருக்கேன், இன்னைக்கு நீ என் கூட இரு, நாளைக்கு நீ எங்க போகணும்னு ஆசைப்பட்டாலும் நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட பேசி சமாதானப்படுத்துறாரு. ஹீரோயினும் சமாதானமாகறாங்க. ஹீரோயின் கூட ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு வாஷ்ரூம் யூஸ் பண்றதுக்காக போறாரு. சோ அங்க இருக்கக்கூடிய டஸ்ட்பினையும் பேட்ஸோட ஸ்டாக்கையும் செக் பண்ணி பார்க்கும்போது இவங்க எதுவும் யூஸ் பண்ணல அப்படின்றது தெரிய வருது. சோ ஹீரோயின் பீரியட்ஸ் ஆக கிடையாது, பீரியட்ஸ்னு போய் சொல்லி ஹீரோவை அவாய்ட் பண்றாங்க அப்படின்றது ஹீரோக்கு தெரிய வருதுங்க. உடனடியா நம்ம ஹீரோயின் கிட்ட பிரச்சனை பண்றதுக்காக வராரு. நீ ஏன் போய் சொல்லிட்டு இருக்க, ஏன்
அவாய்ட் பண்ற அப்படின்னு கேட்கும்போது இது என்னோட உடம்பு, நான் இஷ்டப்பட்டா மட்டும்தான் நீ டச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் உன்னோட புருஷன் அப்படின்னு ஹீரோ பேசுறாரு. இதனால இவங்க 2 பேருக்குள்ள சண்டை வருதுங்க. திரும்பவும் நம்ம ஹீரோ கேட்கிறாரு, நான் என்ன தப்பு செஞ்சுட்டேன், என்ன ஏன் இப்படி அவாய்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கிறாருங்க. இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிற விஷயம் பையனோட ரூம்குள்ள கேக்குது. பையன் தூங்காம கண் முழிச்சு அம்மா அப்பா சண்டை போட்டுட்டு இருக்கிறத கேட்டுட்டே படுத்து கிடக்குறான். ஹீரோயின் கிட்ட கேட்கிறாரு, உனக்கு என்னதான் வேணும், பணம் வேணுமா இல்ல அட்டென்ஷன் வேணுமா, எதுனால நான் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறேன் அப்படின்ட்டு. ஆனா ஹீரோட மனைவி கிட்ட இருந்து பதிலே இல்லைங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு, இன்னைக்கு நைட்டுக்குள்ள அந்த வேலையெல்லாம் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. கட்டுப்பான நம்ம ஹீரோ, உன்னை இந்த மாதிரிலாம் மாத்தின நபர் யாரு அப்படின்றத கூடி சீக்கிரம் நான் கண்டுபிடிக்கிறேன்னா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாருங்க. நம்ம ஹீரோன் அங்க இருக்கக்கூடிய டைனிங் டேபிள்ல தலையா அடிச்சுக்கிறாங்க. இந்த சத்தத்தை கேட்டு வெளியில வந்த ஹீரோனுடைய பையன் பாத்தீங்கன்னா அம்மாவோட தலையில கையை வச்சு ஆறுதல் சொல்றான். அடுத்த நாள் காலையில ஹீரோ எழுந்திருக்கிறாருங்க. வீட்டுல மனைவியும் காணும் பையனையும் காணும். தேடும் போது பாத்தீங்கன்னா கிச்சனுக்குள்ள இவன் ஒரு மாதிரி உட்காந்துக்கிட்டு இருப்பான். என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அம்மாவை காணும், எங்க போனாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி ஓகே வா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்து டைனிங் டேபிள்ல உட்கார வைக்கிறாருங்க. அந்த நேரம் பார்த்து கதவு தட்டுற சத்தம் கேக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோனோட அசிஸ்டன்ட்டுங்க. ஹீரோனை பாக்குறதுக்காக தான் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் வீட்டுல இல்ல அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. அப்படியா, இல்ல உங்க பையனை பிக்கப் பண்ணிட்டு ஸ்கூல்ல கொண்டு போய் டிராப் பண்றதுக்காக தான் வந்தேன் அப்படிங்கும்போது, அப்ப நீங்க தான் என் பையனை பிக்கப் பண்ணி ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, ஹீரோன் ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால நான் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற விதமா உங்க பையனை கொண்டு போய் ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற விஷயத்த இவங்க சொல்றாங்க. இப்ப என்னோட மனைவி எங்க போயிருக்கா என்னன்னு எனக்கு தெரியல, அவ எங்க இருக்கான்னு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, ஒரு ஹோட்டல் ரூமை சில மாதங்களா வாடகைக்கு எடுத்து அங்கதான் உட்காந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற விஷயத்த நம்ம ஹீரோனுடைய அசிஸ்டன்ட் சொல்றாங்க. அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங்க்கு நம்ம ஹீரோயினுக்கு இவங்க தான் அசிஸ்டன்ட், ஆனா இவங்கள கூட ஒரு முறை கூட அந்த ஹோட்டல் ரூமுக்கு கூட்டிட்டு போனதில்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியே பேசிக்கிட்டே நம்ம ஹீரோ கிட்ட அவங்க வழியிற மாதிரி தெரியுது. கரெக்டா பையன் வந்து ஆண்டி நம்ம போலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்புறாங்க. அப்ப நம்ம ஹீரோ கேட்கிறாரு, ஹீரோனுக்கு இந்த வேலையை கொடுத்தது யாரு அப்படின்னு கேட்கும்போது, வஹாயு அப்படின்ற ஒருத்தர் தான் இந்த வேலையை கொடுத்தாரு, அவர் தான் இந்த ப்ராஜெக்டோட டைரக்டர் அப்படின்ட்டு. மேபி அந்த டைரக்டரும் உங்க மனைவியும் சேர்ந்து தான் அந்த ஹோட்டல் ரூம்ல ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் ஹீரோ பயங்கர டென்ஷன் ஆயிடுறாருங்க. இப்ப ஹீரோ வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல டோனி அப்படின்ற வயசானவர் இருக்கிறார் இல்லையா, அவரு நம்ம ஹீரோ பாக்குறதுக்காக வீட்டுக்கு வராருங்க. அந்த டோனின்றவர் பாத்தீங்கன்னா இந்த பேய் பூதம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தி எல்லாம் ஆராய்ச்சி பண்றவர் போலங்க. அதனால நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதப்பா, உன் பொண்டாட்டி தினமும் தனியா ராத்திரி எங்கேயோ கிளம்பி போயிட்டு வந்துட்டு இருக்கா. ஸோ இது நாள் வரைக்கும் தனியா போயிட்டு இருந்தா, ஆனா இன்னைக்கு அவ போகும்போது பின்னாடி ஏதோ ஒரு ஷேடோ ஃபாலோ பண்ணிட்டு போனதை நான் பார்த்தேன். குறிப்பா அது பேய் பூதமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோக்கு அதுலலாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் கிடையாதுங்க, நம்பிக்கையும் கிடையாது. என்னங்க கதை விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இது கதையும் கிடையாது, ஒருத்தர் சொன்னதை நான் உங்ககிட்ட வந்து சொல்லவும் கிடையாது, நான் சீரியஸா தான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி இந்த டோனி சொல்றாருங்க. இவர் தொடர்ந்து இந்த பேய் பூதங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாரா. நம்ம ஹீரோக்கு அதுல நம்பிக்கையே கிடையாது. அதனால எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு, நீங்க கிளம்புறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கிளப்பி விட பாக்குறாரு. அப்ப இந்த டோனி பாத்தீங்கன்னா ஒரு புக் எடுத்து கொடுத்து, இந்த புக்கு கண்டிப்பா உங்களுக்கு உதவும்னு நினைக்கிறேன், இதுல எல்லா தகவல்களும் இருக்குது, சோ கண்டிப்பா உங்க மனைவியை படிக்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்புறாருங்க. அங்க கட் பண்ணா ஹீரோவோடைய மனைவி தங்கி இருக்கிற அந்த ஒரு ஹோட்டல் ரூமை காட்டுறாங்க. அந்த ஹோட்டல் ரூம்ல வேலை பார்க்கக்கூடிய சர்வெண்ட் ஃபுட் எடுத்துட்டு அந்த ரூம் கிட்ட போய் நிக்கிறாருங்க. அப்ப அந்த ரூமுக்குள்ள ஹீரோடைய மனைவி யாரு கூடயோ சந்தோஷமா இருக்கிற மாதிரியான சத்தமெல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. கதவை தட்டி ஃபுட் வந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோடைய மனைவி டோர் ஓபன் பண்ணி அந்த ஃபுட்டை வாங்கிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோடைய கணவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஹீரோன் எழுதி வச்சிருந்த எல்லா கான்டாக்ட் நம்பர்ஸ்க்கும் கால் பண்றாங்க. ஹீரோன் யார்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, எங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற டீடைல் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஃபைனலி அந்த டைரக்டருடைய நம்பர் கிடைக்குதுங்க. அந்த டைரக்டருக்கு போனை போட்டு இந்த மாதிரி நான் ரத்னாவோடைய ஹஸ்பண்ட் பேசுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த நபர் என்ன சொல்றாருன்னா, அவளை நீ தொந்தரவு பண்ணாத, அவர் பெரிய ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்ட்டு. இதை கேட்டதும் ஹீரோக்கு பயங்கர காண்டாவுது. அவ ரொம்ப பேஷனோட அந்த ஒர்க்கை பண்ணிட்டு இருக்கா, அவளை ஸ்டாப் பண்ணணும்னு மட்டும் நினைக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த நபர் போனை கட் பண்ணிடுறாருங்க. திரும்பவும் இவர் கால் பண்றாரு, லைன் போக மாட்டேது. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் செக் பண்ணலாம் அப்படின்னு செக் பண்ணும்போது ஒரு சூட் கேஸ்ல நிறைய போட்டோஸ் இருக்குது. ஸோ அதுல நம்ம ஹீரோடைய மனைவியும் அந்த டைரக்டரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோஸ் எல்லாம் இருக்குதுங்க. அந்த டைரக்டரும் ஹீரோடைய மனைவியும் அஃபேர்ல இருக்காங்க போல அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வராருங்க. ஸோ அந்த டைரக்டர் எங்க இருக்கிறாரு அப்படின்றத கண்டுபிடிச்சோம்னா அவரோட மனைவி பத்தின டீட்டெயில் எல்லாம் தெரிஞ்சு போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டைரக்டர் ரெகுலரா போகக்கூடிய பப்பு கிட்ட இவர் போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அந்த இடத்துக்கு இந்த டைரக்டரும் வராரு. ஹீரோவை பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பப்புக்குள்ளேயே நுழைஞ்சிடறாரு. ஆனா கிட்டேயே போய் உட்கார்ந்த நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த டைரக்டர் கிட்ட விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த டைரக்டர் அப்பவும் எகத்தாளமா தாங்க பேசிக்கிட்டு இருக்கான். அவளை டிஸ்டர்ப் பண்ணாத, அவ பேஷன்ல மூழ்கி போய் கிடக்குறா, அந்த வேலையை அவ கம்ப்ளீட் பண்ணாம விடமாட்டா அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோ அடிக்கிறதுக்காக கையோங்கிறாரு. அங்க நிறைய பேர் இருக்கிறதுனால ஹீரோனால எதுவும் பண்ண முடியலங்க. உடனே அந்த டைரக்டர் அவளை தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். ஹீரோ ரொம்பவே கடுப்பாய் அந்த இடத்துல இருந்து வெளியில வராருங்க. இப்போ நம்ம ஹீரோ ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் மீட் பண்றதுக்காக போறாரு. அந்த பிரைவேட் டிடெக்டிவ் கிட்ட பணத்தையும் ஹீரோவோட மனைவி போட்டோவையும் காமிச்சு இவங்களை ஃபாலோ பண்ணணும், இவங்க யார் கூட அஃபேர்ல இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே இந்த பிரைவேட் டிடெக்டிவ் அந்த வேலையை அக்செப்ட் பண்ணிக்கிறான். இப்போ நம்ம ஹீரோ வீட்டுக்கு வராருங்க. நம்ம ஹீரோனுடைய அசிஸ்டன்ட் தான் பாத்தீங்கன்னா ஹீரோட பையனை வீட்டுக்கு கூட்டு வராங்க. ஸோ இன்னுமே பாத்தீங்கன்னா ஹீரோட மனைவி வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்றாரு. அப்ப அசிஸ்டன்ட்
அசிஸ்டன்ட் சொல்றாங்க சம்டைம்ஸ் மிட் நைட்ல கூட உங்களோட மனைவி வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக உள்ள போறாருங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஹீரோனுடைய அசிஸ்டன்ட் இருக்காங்க இல்லையா, ரொமான்டிக்கலா ஹீரோ கிட்ட அப்ரோச் பண்ண ஹீரோவும் அதை அக்செப்ட் பண்ற மாதிரி கிட்ட வராருங்க. பட்டுன்னு ஹீரோட பையன் அப்பா எனக்கு குளிப்பாட்டி விடுங்க வாங்க அப்படின்னு கூப்பிட உடனடியா நம்ம ஹீரோ பாத்ரூம்குள்ள போயிட்டு பையனுக்கு குளிப்பாட்டி விட ஆரம்பிச்சிடுறாருங்க. அப்ப தன்னோட பையன் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு, என்னைக்காவது ஒரு நாள் உன்னோட அம்மா வேற ஒரு நபர் கூட வீட்டுக்கு வந்திருக்காங்களா அப்படின்ட்டு. அதுக்கு பையன் சொல்றான், அம்மா இப்ப முன்ன மாதிரிலாம் கிடையாது, ரொம்ப வியர்டா பிஹேவ் பண்றாங்க, டெய்லி வேலையை முடிச்சுட்டு வந்த உடனே பெட்ரூம்குள்ள போயிருவாங்க, அப்ப பின்னாடியே போகும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். என்ன போகும் அப்படின்ற மாதிரி கேட்க அது என்னன்னு இவனுக்கு கரெக்டா சொல்ல தெரியல. அப்போ இவன் குளிச்சிட்டு இருக்க பாத்ரூமோட சீலிங்ல ரத்த கரையில என்னமோன்னு நடந்து போற மாதிரி அவனோட கண்களுக்கு மட்டும் தெரியும். அதை பார்த்து இவன் பயப்பட ஆரம்பிப்பான். கரெக்டா கதவு தட்ட சத்தம் கேட்கும். இவன் தண்ணிக்குள்ள மூழ்கி அப்படியே மறைஞ்சுப்பான். அவன் இப்படி பயப்படுறா அப்படின்ற மாதிரி ஹீரோ பாப்பாருங்க. போய் டோர் ஓபன் பண்ணா வீட்டுக்கு வந்திருக்கிறது வேற யாரும் கிடையாது, அவருடைய மனைவி தான். வந்தோடனே திட்டுறாரு, ஆக்சுவலா நீ பாட்டுக்கு உன்னோட வேலைன்னு சொல்லிட்டு போயிட்ட, உன்னோட பையனை கேர் பண்ணிக்க மாட்டேன்ற, உன்னோட பையனை வேற ஒரு பெண்ணை வச்சு பாத்துக்க சொல்லிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் உனக்கே நல்லா இருக்கா அப்படின்னு கேட்க ஹீரோடைய மனைவி எந்த பதிலுமே சொல்ல மாட்டேன்றாங்க. உடனே ஹீரோ கேட்கிறாரு, இந்த வஹாயு அப்படின்ற ஒரு நபர் கூட தான் நீ இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு, நீ அந்த நபரை மீட் பண்ணியா, அவர் எதுக்காக நீ மீட் பண்ணன அப்படின்ற மாதிரி மனைவி சண்டைக்கு வராங்க. ஸோ இப்போ இந்த வஹாயு அப்படின்ற டைரக்டரை வச்சு சேர்த்து ஹீரோ பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த வஹாயு அப்படின்ற இந்த டைரக்டர் கூட மட்டும்தான் இருக்கிறியா இல்ல வேற யாராவது கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறியா அப்படின்ற மாதிரி இவர் கேள்வி மேல கேள்வி கேட்க ஹீரோனுக்கு பயங்கர கோவம் வருது. அப்ப அந்த வீட்டுடைய சீலிங்ல பாத்தீங்கன்னா அப்படியே சிவப்பு கலர்ல ஏதோ ஒன்று நடந்து போற மாதிரியான ரத்த அச்சு தெரியுதுங்க. இவங்க பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து பவர் கட் ஆயிருது. திடீர்னு பார்த்தா அவங்க முகத்துல இருக்கக்கூடிய மேக்கப் எல்லாம் கலைஞ்ச நிலையில கீழே படுத்து கிடக்குறாங்க, ஒரு மாதிரி கதறிக்கிட்டு இருக்காங்க. உடனே தன்னோட மனைவியை மீட்டு கொண்டு போய் பெட்ல படுக்க வைக்கிறாருங்க. இவங்க வீட்டுக்குள்ள உரண்டையா இருக்கக்கூடிய ஒரு பில்லோவை நம்ம படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே பார்த்தோம் இல்லையா, அந்த பில்லோவை பாத்தீங்கன்னா மனைவிக்கு சப்போர்ட்டா கொடுத்துட்டு தான் இவர் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருப்பாரு, அப்படியே தம் அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஆப்போசிட்ல ஒரு கண்ணாடி இருக்குங்க. அந்த கண்ணாடியில அந்த பில்லோவுக்கு உயிர் வந்து அப்படியே நெளியில மாதிரி தெரியும். டக்குன்னு திரும்பி பார்த்தா இந்த பக்கம் வெறும் பில்லோ மட்டும்தான் இருக்கும். தன்னோட வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு அமானுஷமான ஆக்டிவிட்டி நடக்கிறத ஹீரோவும் உணர ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஹீரோ தூங்க ஆரம்பிச்சிருவாருங்க. அப்ப தூங்கிட்டு இருக்கும்போது மனைவி கிட்ட இருந்து சினுங்கல் சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கும். என்னடா திரும்பி பார்த்தா இவங்க மேல அந்த பில்லோ இருக்கும், இவங்க ஒரு மாதிரி சினிங்கிட்டே இருப்பாங்க. பட்டுன்னு அந்த பில்லோவை இழுத்து அந்த பக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்க வைப்பாருங்க. அந்த பில்லோ பெட்டுக்கு கீழே விழுந்துருங்க. அப்படி அந்த பில்லோ கீழே கிடக்கும்போது ஏதோ ஒரு டெட் பாடியை ராப் பண்ணி போட்டுருக்கிற மாதிரி நம்ம கண்களுக்கு தெரியும். ஹீரோடைய மனைவி நடவடிக்கை எல்லாம் பார்த்து ஹீரோக்கு பயங்கர கோவம் வருதுங்க. கண்ணாடி முன்னாடி போய் நின்று, நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, அந்த டைரக்டருக்கு உன்னோட உடம்பை கொடுத்துதான் நீ அந்த ரைட்டிங் சான்ஸை வாங்கினியா அப்படின்ற மாதிரிலாம் இவர் பயங்கரமா கத்துறாரு. ஸோ இவர் கத்துறதை கேட்டு நம்ம ஹீரோன் எழுந்து உட்காந்து அப்படியே டென்ஷன் ஆகிற மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. அவங்களோட பிஹேவியர் ஒரு மாதிரி பேய் மாதிரி இருக்குதுங்க. திடீர்னு ஹீரோயின் எங்கேயோ எழுந்து போறாங்க. அவங்க எங்க போனாங்கன்னே தெரியலங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா தன்னோட மனைவியை தேடிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஹீரோடைய பையன் எழுந்து அப்படியே நடந்து வரான். ஃப்ரிட்ஜ் கிட்ட வரான். ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஃபுட் எடுத்து சாப்பிடலான்னு உட்கார்றான். இப்போ நம்ம ஹீரோ மாடியில இருந்து கீழே இறங்கி வராருங்க. காருக்குள்ள அந்த பிரைவேட் டிடெக்டிவ் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவன் கிட்ட போயிட்டு என் பொண்டாட்டி எந்த ரூம்ல ஸ்டே பண்றா அப்படின்னு அந்த ரூம் நம்பரை தெரிஞ்சுக்கிட்டு வா அப்படின்னு சொல்ல இந்த டிடெக்டிவும் சரின்னு கேட்டுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த டைரக்டர் ஸ்டே பண்ணி இருக்கக்கூடிய அந்த ரூம் நம்பரை கண்டுபிடிச்சிட்டு அந்த ஒரு ஹோட்டலுக்கு போறாருங்க. லிஃப்ட்ல நிற்கும் போது லிஃப்ட்ல கூடவே ஒரு பாட்டி வந்து நிக்கிறாங்க. அந்த பாட்டி பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அமானுஷமா அது வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எது அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க பட்டுன்னு லைட்டு போய் வருதுங்க. பக்கத்துல நின்றுட்டு இருந்த பாட்டியை காணோம். இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த ரூம் டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்துடுறாரு. பார்த்தா உள்ளதான் அந்த டைரக்டர் இருக்கிறான். அந்த டைரக்டரை நம்ம ஹீரோ மிரட்டுறாரு, என்னோட மனைவி எங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இடத்துக்கு நீ வந்திருக்கவே கூடாது அப்படின்னு வழக்கம் போல அந்த டைரக்டர் ஓவரா பேசுறான். கடுப்பான நம்ம ஹீரோ அவன் கையில வச்சிருந்த அந்த ஸ்கிரிப்ட் பேப்பர் எல்லாத்தையுமே பறக்க விட்டுறாருங்க. அவ பேஷனோட இந்த ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கா, அவளை நீ டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்ற மாதிரி இந்த டைரக்டர் சொல்றான். என்னடா பேஷனு, எங்கடா என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போட்டு அவனை பொலன்னு பொழக்க அவன் அப்படியே கீழே விழுந்துடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோடைய பையன் வீட்டுல தனியா இருக்கிறான். அமானுஷமான சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். திரும்ப வீட்டுக்கு வந்த ஹீரோ தன்னோட பையன் கிட்ட என்னடா பண்ணிட்டு இருக்க, இங்க பெட்ல படுக்காம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க அவன் சைலண்டா இருக்கிறான். உங்ககிட்ட தான் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. எனக்கு பயமா இருந்தது அதனாலதான் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஹீரோ சமாதானப்படுத்துறதுக்காக பையன் தலை மேல கைய வைக்கிறாருங்க. அப்ப பாத்ரூம்குள்ள இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. என்னன்னு பாக்குறதுக்காக அப்பனும் மாவனும் அந்த பாத்ரூம் கிட்ட வராங்க. பார்த்தா அந்த பாத் டப்புக்குள்ள ஹீரோவோடைய மனைவி ஒரு மாதிரி படுத்து கிடக்குறாங்க. அதை பார்த்ததும் பையன் பயந்துடுறான். நீ போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ தன்னோட மனைவியை மீட்டு பெட்ல கொண்டாந்து படுக்க வைக்கிறாருங்க. அதுக்கப்புறம் பையன் பயந்து போய் கிடக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு பையன் கிட்ட சமாதானப்படுத்தலாம் அப்படின்ட்டு பையன் பக்கத்திலேயே இருப்பாரு. ஹீரோ தன்னோட பையன் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாருங்க. ராத்திரி திடீர்னு உன்னுடைய அம்மா எங்கேயோ எழுந்து போனா, எப்படி பாத்ரூம்குள்ள வந்தா ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பெட்ல படுத்திருந்த நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ராத்திரி நேரத்துல ரெடி ஆயிட்டு ஜன்னல் கிட்ட வந்து நின்றுட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து மின்னல் அடிக்குங்க. அந்த மின்னல் வெளிச்சத்துல அந்த கண்ணாடி ரெஃப்ளெக்ஷன்ல ஏதோ ஒரு பேய் நிக்கிற மாதிரி நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் அந்த ராத்திரி தன்னந்தனியே கொடை எடுத்துட்டு ஹீரோயின் பாட்டுக்கு வீட்டை விட்டு வெளியில வந்துருவாங்க. ஒரு டாக்ஸில போர்டு ஆவாங்க. அந்த டாக்ஸி டிரைவர் கிட்ட
ஒரு ஹோட்டலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த டாக்ஸி டிரைவரும் பார்த்தீங்கன்னா ஹீரோனை அப்படியே கூட்டிகிட்டே வந்துட்டு இருக்க அந்த டாக்ஸி டிரைவர் அப்படியே ஹீரோயின் கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிப்பாரு. இந்த ராத்திரி தன்னந்தனியாக ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, என்ன காரியத்துக்காக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஒரு தப்பான பொண்ணு நினச்சிட்டு அவனும் அவன் பங்குக்கு ஹீரோயின் கிட்ட அத்துமீறலில் ஈடுபடுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான். அங்கே இருக்கக்கூடிய மிரரில் ஹீரோனுக்கு பதிலாக ஏதோ ஒரு ஆன்மா உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இந்த டாக்ஸி டிரைவருக்கு தெரியுங்க. அதை பார்த்து இந்த டாக்ஸி டிரைவர் மிரண்டு போயிடுவான். பட்டுன்னு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா காரை விட்டு இறங்கிடுவாங்க. அந்த டாக்ஸி நடு ரோட்டில் நின்றுட்டு இருக்கும். இந்த டாக்ஸி டிரைவர் காரை விட்டு இறங்கலான்னு முயற்சி பண்ணுவான். ஆனால் காருக்குள்ளே வச்சு அவனோட தலையை கண்ணாடியில் அடின்னு அடிச்சு அந்த பேய் கொன்றும். ஸோ ஹீரோனுக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்றது இதுல இருந்து நமக்கு தெளிவாக தெரியுதுங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நேராக அந்த ஹோட்டலுக்கு அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டே போவாங்க. அந்த பர்டிகுலர் ஹோட்டலுக்கு வெளியில ஹீரோ ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தார் இல்லையா அந்த பிரைவேட் டிடெக்டிவ், அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க. ஹீரோனை பார்த்ததும் அவர் ஹீரோனை ஃபாலோ பண்ணிட்டு அந்த ஹோட்டலுக்குள்ள நுழைவாரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுப்பாங்க தன்னை ஒருத்தன் ஃபாலோ பண்றான் அப்படின்ட்டு. அந்த பிரைவேட் டிடெக்டிவ் ஹீரோனை ஃபாலோ பண்ண இந்த பிரைவேட் டிடெக்டிவை ஒரு பேய் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரி நம்ம கிட்ட காட்டுவாங்க. ஃபைனலி அங்க இருக்கக்கூடிய ரூமுக்குள்ள நம்ம ஹீரோயின் நுழைஞ்சிருவாங்க. இந்த பிரைவேட் டிடெக்டிவ் இருக்கிறார் இல்லையா, இவரு கையில வீடியோ கேமரா எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் வீடியோ எடுத்துக்கிட்டு அந்த ஒரு ரூம்குள்ளே நுழைஞ்சிருவாருங்க. நம்ம ஹீரோயின் அந்த ரூம்குள்ள இருப்பாங்க. இந்த ரூம்ல நீங்க மட்டும் தான் ஸ்டே பண்ணி இருக்கிறீங்களா இல்ல உங்க கூட யாராவது இருக்காங்களா அப்படின்னு என்கிட்ட ஒருத்தங்க செக் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுத்திருக்காங்க, அதனால நான் செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் அப்படியே சைலண்டா தான் இருப்பாங்க. இந்த டிடெக்டிவ் இருக்கிறார் இல்லையா அந்த ரூம் முழுக்க செக் பண்ண ஆரம்பிப்பாருங்க வீடியோ எடுத்துக்கிட்டு. ஸோ அந்த ரூம்குள்ள ஒன்றும் இல்லை அப்படின்றத தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோயின் கிட்ட வருவாரு. ஸோ ஹீரோயின் தனியா இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இந்த பிரைவேட் டிடெக்டிவ் இருக்கிறார் இல்லையா இவரும் ஹீரோயின் கிட்ட அத்துமீறலில் ஈடுபடுறதுக்கு ட்ரை பண்ணுவாருங்க. ஹீரோயின் வந்து யாரு கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க அப்படின்றது கண்டுபிடிக்கிறது தான் இந்த டிடெக்டிவோட வேலை. அதுக்கு தான் ஹீரோ பணம் கொடுத்தாரு. ஆனா இங்க ஹீரோயின் தனியா இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோயின் கிட்ட அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றான். திடீர்னு அங்க இருக்கக்கூடிய ஒரு ரூம்குள்ள சத்தம் கேக்குது. அப்ப நீ இந்த இடத்துல தனியா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இந்த பிரைவேட் டிடெக்டிவ் அங்க இருக்கக்கூடிய ரூம்குள்ள நுழையறாங்க. ஃபுல்லா ரத்தமா இருக்கு, என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு ஒரு அமானுஷமான உருவம் இந்த பிரைவேட் டிடெக்டிவை அட்டாக் பண்ணிடுதுங்க. பார்த்தா அந்த ரூமுக்கு வெளியில நம்ம ஹீரோடைய மனைவி கையில கத்தியோட நின்னுக்கிட்டு இருக்காங்க. அந்த கத்தியை வச்சு அவனை குத்துன்னு குத்தி அந்த இடத்துலயே மர்டர் பண்ணிடுறாங்க. ஹோட்டல்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்க வீட்டுல இருக்கக்கூடிய நம்ம ஹீரோடைய முகத்துல அப்படியே ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமா சொட்டிக்கிட்டு இருக்கு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு மறந்து போன நம்ம ஹீரோ பாத்ரூம்ல போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு உடனடியே இந்த டோனியை மீட் பண்றதுக்காக போறாரு. ஆரம்பத்துல இந்த பேய் பூதத்து மேல இவருக்கு நம்பிக்கை இல்ல. சோ இவரே வந்து டைரக்டா ஃபேஸ் பண்ணிட்டாரு இல்லையா, அதனால இந்த டோனி கிட்ட உதவி கேட்கிறாருங்க. இந்த டோனி வீட்டுக்கு வராரு. வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் செக் பண்றாரு. குறிப்பா நம்ம ஹீரோயின் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய அந்த பொருட்களை எல்லாம் ஒரு மாதிரி எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. சோ ஒரு சில ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணி நம்ம ஹீரோயினை சரி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாருங்க. அப்படி ஹீரோயினோட பொருட்களை எல்லாம் தேடும் போது ஒரு டேப் ஒன்று கிடைக்கும். அதாங்க இந்த சினிமாலெல்லாம் வந்து பிகின் த ஷூட் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு கேமரா வச்சு ஷூட்டிங்கில் நடக்கிற எல்லா விஷயத்தையுமே கேப்சர் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போது ஹீரோயின் கையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கிரிப்ட் பேப்பர்லாம் வாங்கி இதெல்லாம் ஸ்கிரிப்டா அப்படின்னு சொல்லி கடுப்பாய் தூக்கி வீசுற மாதிரியும் கீழே விழுந்த ஸ்கிரிப்ட் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே போய் நம்ம ஹீரோயின் எடுத்துட்டு இருக்கிற மாதிரியும் வீடியோங்க. அப்படி நம்ம ஹீரோயின் அந்த ஸ்கிரிப்ட் பேப்பர்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது ஹீரோனுடைய அசிஸ்டன்ட் வந்து ஹீரோயின் கிட்ட பேச்சு கொடுப்பாங்க. இந்த மாதிரி அப்படின்னா நம்ம ஹீரோனுடைய கணவர் தான் நேவிக்கு போயிட்டாரு. ஸோ ஹீரோயின் வந்து தனிமை உணர்ந்துட்டு இருக்காங்க இல்லையா, அதனால ஹீரோவோட இடத்த ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஒரு நபர் இருக்கிறாரு. அந்த நபர் கூட ரிலேஷன்ஷிப்ல இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இல்லிசிட் மேரிட்டியல் அஃபேருக்கு பாத்தீங்கன்னா இந்த அசிஸ்டன்ட் புஷ் பண்ணுவாங்க. ஆனா ஹீரோயின் பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. எனக்கு அந்த மாதிரிலாம் எதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது, தேவையில்லாம என் குடும்பத்தை கெடுக்காத அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு நடந்து போகும்போது மறுபடியும் இந்த அசிஸ்டன்ட் போயிட்டு பேசுவாங்க. அப்போ அந்த அசிஸ்டன்ட் கிட்ட ஹீரோயின் தெளிவாக சொல்லிடுவாங்க எனக்கு யாரும் வேண்டாம் அப்படின்ட்டு. யாரும் வேண்டாம் அப்படின்னா நான் சொல்றது மனுஷன் கிடையாது, அது ஒரு டீமன், நம்ம கூடயே இருக்கும், நம்ம ஆசைங்களை எல்லாம் நிறைவேற்றும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட ஒரு டீமனை பற்றி சொல்லுவாங்க. நீ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கல, அது கண்டிப்பாக உன்னோட வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயினை பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ஃபுட்டேஜை நம்ம ஹீரோ பார்த்துருவாருங்க. அங்கே கட் பண்ணா நம்ம ஹீரோடைய மனைவி அந்த பர்டிகுலர் ஹோட்டலில் ஒரு ரூம்குள்ள உட்காந்து தானே ஸ்கிரிப்டெல்லாம் எழுதிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து இந்த டைரக்டர் அந்த ஸ்கிரிப்டை பார்த்துட்டு அதில் ஒரே ஒரு ஸ்கிரிப்ட் மட்டும் மிஸ் ஆகுது, அது எங்கே, அது எனக்கு இப்போவே வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். திடீர்னு லைட்ஸ் எல்லாம் பிளிங்க் ஆக ஆரம்பிக்குது. ஹீரோனோட உடம்புக்குள்ள வந்து அந்த பேய் பார்த்தீங்கன்னா அந்த டைரக்டரை கொடூரமாக அட்டாக் பண்ணி கொலை பண்ணுதுங்க. இந்த டைரக்டர் பார்த்தீங்கன்னா மாடியிலிருந்து அப்படியே கீழே கார் மேலே விழுந்து இறந்து போறாருங்க. அந்த டைமில் தான் கரெக்டாக நம்ம ஹீரோவும் அதே ஹோட்டலுக்கு வருவார். திடீர்னு அந்த டைரக்டர் மாடியிலேருந்து கீழே விழுந்து இறந்து போகிறத பார்த்து ரொம்ப ஷாக் ஆவார். உடனடியாக அந்த ஹோட்டலோடைய லிஃப்ட்டில் போர்டு ஆவாருங்க. அன்றைக்கி வந்து அதே பாட்டி அந்த லிஃப்ட்டுக்குள்ளே வருவாங்க. அது வருது, அது ரொம்ப டேஞ்சர், அதனால் எல்லோருக்குமே ஆபத்து அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ அந்த பாட்டியோட தோல் மேலே கை வச்சு யார் வரா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது பட்டுன்னு லைட்டு பிளிங்க் ஆகுது, அந்த பாட்டி மறைஞ்சிட்றாங்க. என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சுற்றியும் முற்றியும் பார்த்துட்டு அந்த ஹோட்டல் ரூமை நோக்கி நகர ஆரம்பிக்கிறாருங்க. உள்ளே போய் பார்த்தா அந்த ஹோட்டல் ரூம் முழுக்க ரத்தமாக தெரிச்சு கிடக்குது.
தன்னோட மனைவி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ளே தேட பார்த்தா ஒரு இடத்துல மயங்கி கிடப்பாங்க. உடனடியாக தன்னோட மனைவியை ரெஸ்கியூ பண்ணி தூக்கிட்டு குடுகுடுன்னு ஓடி வருவாருங்க. அவரோட காருக்குள்ளே வச்சு அங்கேருந்து தன்னோட மனைவியை வீட்டுக்கு தூக்கிட்டு போவாருங்க. மனைவியை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக மனைவியை சரி பண்ணி தலையெல்லாம் சீவி விட்டுட்டு அதுக்கப்புறம் இவரு ரொமான்டிக்கலாக அப்ரோச் பண்ணுவாருங்க. பட்டுன்னு நம்ம ஹீரோயின் தள்ளி விட்டுட்டு எழுந்திரிச்சிருவாங்க. கிச்சனில் இருக்கக்கூடிய சிக்கனை எடுத்துகிட்டு வந்து கத்தியை வச்சு போட்டு கொட்டுன்னு கொட்டுவாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது கத்தியை காட்டி இவங்க மிரட்டுவாங்க. அதே கத்தியை வச்சு அவங்களோட கழுத்தையும் கிரிப்பாங்க. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் தன்னோட மனைவிக்கு கழுத்தில் கட்டை போட்டுட்டு உடனடியாக இந்த டோனி கிட்ட போயிட்டு என் வீட்டில் அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் நடக்குது, தயவு செஞ்சு வந்து சரி பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனடியாக நம்ம ஹீரோடைய மனைவியை பெட்டில் கட்டி போட்டு வச்சு இந்த டோனின்றவர் பூஜை பண்ணுறதுக்கே ஏற்பாடு பண்ணுறாருங்க. இந்த பூஜை பண்ண வந்த சாமியாரும் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு தாங்க இருக்கிறாரு. வந்தவர் பூஜை பண்ணி அந்த பேயை ஓட்டுவாருன்னு பார்த்தா இங்கே இருக்கிறவங்க பொண்டாட்டி ஆனா பொண்ணான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அத்துமீறல ஈடுபடுறதுக்கு பார்க்குறாரு. கட்டுப்பான நம்ம ஹீரோயின் இங்கே பேயும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு அந்த இடத்துல அப்படியே பறக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோவும் இந்த டோனியும் மிரண்டு போயிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து கதவு தட்டுற சத்தம் கேட்குது. யாருன்னு போய் டோர் ஓப்பன் பண்ணா அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோனுடைய அசிஸ்டன்ட் தான். நம்ம ஹீரோனுடைய அசிஸ்டண்ட்டை பார்த்த உடனே ஹீரோ செம்ம காண்டாகிறாரு. நீ தான் வந்து தேவையில்லாத விஷயத்தையெல்லாம் என் பொண்டாட்டி கிட்ட சொல்லி இப்போ ஒரு டீமனை என் பொண்டாட்டியோட உடம்புக்குள்ள வர வச்சு எங்க வாழ்க்கையவே நீ கெடுத்துட்ட அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோனுடைய அசிஸ்டன்ட் கிட்ட சண்டை போடுறாருங்க. சண்டை போட்டுட்டு ஹீரோனுடைய அசிஸ்டன்ட் கிட்ட ரொமான்டிக்கா அப்ரோச்சும் பண்றாருங்க. திடீர்னு அங்க இந்த அசிஸ்டன்டோடைய கண்களுக்கு பேய் தெரியுது. அந்த பேய் பட்டுன்னு இந்த அசிஸ்டன்டோட உடம்புக்குள்ள பூந்து ஒரு மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்குதுங்க. அங்க இருக்கக்கூடிய டோர் ஓபன் பண்ணிட்டு வெளியிலயும் அசிஸ்டன்ட் ஓடிடுறாங்க. அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்க. ஸோ டோனி இருக்கான் இல்லையா அந்த வயசானவன், அவன் பூஜை பண்றன்ற பேர்ல ஹீரோயின் கிட்ட அத்துமீறல ஈடுபடுறதுக்காக இறங்கிட்டாங்க. அந்த இடத்துக்கு வந்த பேய் அந்த டோனியோட உடம்புக்குள்ள பூந்து அவனை கொடூரமா தாக்குது. ரோட்ல சுத்திக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோனுடைய அசிஸ்டன்ட் இருக்கா இல்லையா, அவ ஒரு மாதிரி விசித்திரமா பிஹேவ் பண்ணிட்டு அங்கேயே சாவரா. இன்னொரு பக்கம் இந்த டோனின்றவன் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு அங்கேயே சாவறான். அந்த வீட்டுக்குள்ள நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோடைய பையனும் பார்த்தீங்கன்னா பயத்தோட உச்சகட்டத்தில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ரவுண்டு பில்லோக்குள்ள வந்து அந்த பேய் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் மேலே இருக்குது. நம்ம ஹீரோயின் அந்த பேய்க்கு சொந்தமானவள் அப்படின்ற மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே கட் பண்ணா ஒரு தியேட்டரை காட்டுறாங்க. அந்த தியேட்டருக்குள்ள ஒரு சீட்லையும் ஹீரோயினால கொல்லப்பட்டவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அதுல நம்ம ஹீரோ கைத்தால கட்டி போடப்பட்ட நிலைமையில இருக்கிறாருங்க. ஸ்டேஜ் மேல நம்ம ஹீரோ நின்னுகிட்டு இருக்காங்க ஹீரோயினோட கணவரை போட்டு தள்ளுறதுக்காக. அப்பதாங்க நம்ம கிட்ட ஒரு விஷயத்த புரியவே வைக்கிறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயினோட கணவர் வந்து நேவிக்கு போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் கிட்ட நிறைய பேர் அத்துமீறல்ல ஈடுபட ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா அந்த மீட்டா அப்படின்ற ஹீரோனுடைய அசிஸ்டன்ட் இருக்கா இல்லையா, அவ வந்து அந்த பேயை பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷனை கொடுத்திருந்திருக்கிறா. ஆரம்பத்துல மறுத்த நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த பேயை தனக்குள்ள வச்சுக்கிட்டு தங்கிட்ட அத்துமீறல ஈடுபடுறவங்களை எல்லாம் கொலை பண்ணலான்னு முடிவெடுத்து இந்த மாதிரி பண்ணி இருந்திருக்கிறாங்க. சரி கணவரை விட்டு வைக்கலாம்ல அப்படின்னு யோசிச்சோம்னா கணவரும் லஸ்ட் பின்னாடி போனவர் தானே, அதனால கணவரையும் போட்டு தள்ளிடுறாங்க. அந்த பக்கத்து வீட்டு அங்கிள், பிரைவேட் டிடெக்டிவ், டைரக்டர், டாக்ஸி டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ யாருமே பாத்தீங்கன்னா ஹீரோயினை பீஸ்ஃபுல்லாக இருக்க விடல. எல்லோருமே அத்துமீறல்ல ஈடுபடுறதுக்கு ட்ரை பண்ணி இருந்திருக்காங்க. ஸோ இந்த பேயை வச்சு ஹீரோயின் அவங்களோட கதையெல்லாம் முடிச்சிருந்திருக்காங்க. எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜுக்கு பின்னாடி இருந்து ஹீரோயினுடைய பையன் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி காமிச்சு இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேறு எதனா படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சாலும் படத்தோடைய பிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.